ஒரு காரியத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. முழு இருதயத்தோட, முழு பலத்தோட, முழு இருதயத்தோட, முழு பலத்தோட நீங்கள் கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதனை. இந்த டைம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிற ஒரு நேரம். ஓகே, இந்த நேரத்தில் நம்முடைய நம்முடைய முகம் அவரை மட்டும் பார்த்து ஆராதிக்கணும். லெஃப்ட்டு ரைட்டு திரும்பக்கூடாது. ஓகே, அந்த நேரம் அப்படி காதை கொடுத்து பேசக்கூடாது. அல்லேலூயா, புரியுதா உங்களுக்கு? இந்த நேரத்தில் அதான் முழு இருதயம். அப்போ உங்கள் இருதயம் முழுசும் அவரை சார்ந்துதான் இருக்கணும். உங்கள் இருதயம் முழுதும் அவரை துதிச்சு தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அந்த ஆராதனைக்கு உண்டான பலன், அந்த ஆராதனைக்கு உண்டான வல்லமை, அந்த ஆராதனைக்கு உண்டான அபிஷேகம், அந்த ஆராதனைக்கு உண்டான கிருபை உங்கள் மேலே என்ன செய்யும்? கடந்து வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் அப்படிப்பட்ட அந்த துதி உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? கடந்து வர வேண்டும். அல்லேலூயா, சத்தமாக சொல்லணும். அல்லேலூயா. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. தூதர்களே துதியுங்கள், தூத சேனை துதியுங்கள், சூரியரே சந்திரரே துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள், சூரியரே சந்திரர் துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜா. வாய தரங்க. துதிகன மகிமை இயேசு ராஜாவுக்கே. வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமே, வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள், தண்ணீர் ஆழங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவையை துதியுங்கள், தண்ணீர் ஆழங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவையை துதியுங்கள். துதிகன மகிமை கப்பா கப்பா லப்பா ரப்பா ராஜாவுக்கே. தீபா கப்பா துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அக்கினி கல்மலையை துதியுங்கள், மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள். சொல்லுங்க. மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள், மலைகள் மேடுகளை துதி. வரவ ஓ மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. ஆமாம், துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. வாலிபர் கன்னியரை துதியுங்கள், பெரியோர் முதியரை துதியு. சொல்லுங்க. பெரியோர் முதியரை துதியும். ஓ பிள்ளைகளை மகிழ்ந்து மகிழ்ந்து இயேசுவை என்றும் துதித்திடுவோம். பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள். ஓ துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. வாய திறந்து. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வோடு தொழுதிடுவோ.
துதிப்பாட்டு தொழுதிடுவோ. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்தமே இதயத்தில் வாசம் செய்யோ. ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோ. ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வோடு தொழுதிடுவோ. பரிசுத்த தேவன் நீரே பாத பணிந்திடுவோ. வாயத்தரங்க பரிசுத்த ரப்பல கத்தர மகத்த சுபாலா தரப்பா. கழுவியே கழுவியே நிறுத்தினே சதி தேவன் நீரே. இயேசுவே கழுவியே நிறுத்தினே சதி தேவன் நீரே. கனமகிமை செலுத்தியேனா என்றும் தொழுதிடுவோ. கனமகிமை செலுத்தியேனா என்றும் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வோடு தொழுதிடுவோ. வாய திறந்து மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோ. எல்லாம் சொல்லுங்க. சப்பா கப்பா லம்மா ரப்பா லப்பா ரப்பா. கழுவியே கழுவியே நிறுத்தினே சதி தேவன் நீரே. ராஜா மகிமை செலுத்தியேனா என்றும் தொழுதிடுவோ. கனமகிமை செலுத்தியேனா என்றும் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வோடு தொழுதிடுவோ. நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. சொல்லுங்க சொல்லுங்க. நீத்திய பக்கத்தர போல தூ சப்புட பாத்தர கல்ல கத்தர போல அடைக்கல மாணவர் அன்பு நிறைந்தவரே. அடைக்கல மாணவர் அன்பு நிறைந்தவரே. நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோ. வாய திறந்து நல்லவரே வல்லவரே என்று தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை பல தரமாகியோடு பலதரிடுவோ. வாய திறந்து மகிமை மாட்சிமை நிறைந்தவரே ஆமா மகிழ்வோடு தொழுதிடுவோ. அற்புத தேவன் நீரே ஆசீர்வதிப்பவர் இயேசுவே. அற்புத தேவன் வாய திறங்க. ஆசீர்வதிப்பவரே துதியினில் புகழ்ந்துமே துதியினிலே துதியினில் புகழ்ந்துமே. ஆவியோடு உண்மையோடு என்றும் தொழுதிடுவே. ஆவியோடு ஆவியோடு உண்மையோடு என்றும் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வோடு தொழுதிடுவோ. அவே மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வோடு தொழுதிடுவோ. அவர் எங்கள் சங்கீதமானவர் நிலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவர் ஆழமெல்லாம் வாழ்த்திடுவோ. ஜீவனின் அதிபதியான
கணங்கள் போற்றும் துதிங்க துதிங்க, மகிமைப்படுத்துங்க. மகிமை வேண்டுமா? வல்லமை வேண்டுமா? அபிஷேகம் வேண்டுமா? கிருபை வேண்டுமா? மகிமை வேண்டுமா? அவரை துதிக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது தேவ கிருபை கடந்து வருகிறது, தேவ வல்லமை கடந்து வருகிறது. சொல்லுங்க. பிள்ளைகளின் தேவனவரே, அவர் எந்த சங்கீதமானவர், கனமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். 2-3 பேர் என்ற நாமத்தினா இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில், ஒருமித்தால் அவர் நடுவில் இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருகரம் தட்டி என்று வாழ்த்திடுவோம், இருகரம் தட்டி என்று வாழ்த்திடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவது வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் வருகையில் அவரோடு இணைந்து என்றோ, வருகையில் அவரோடு இணைந்து என்றோ வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம், வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்ந்திடுவோம். ஜீவனின் அதிபதியான ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்ய தூதர் கணங்கள் போற்று தேவன் அவரே. துதிங்க துதிங்க. துதிகளின் வாசம் செய்ய தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்க, வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்க, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் எங்கள் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றோர் இயேசு அற்புதர். மகிமை அற்புதர் 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 இயேசு அற்புதர், அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றோர் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு. மையப்படுத்துங்க, அப்பாவை மையப்படுத்துங்க. வாழ்வை இன்பமாய் மாற்று இயேசு அற்புதர். ஒரு மனதோடு அற்புதர் 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 இயேசு அற்புதர்.
எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் மீட்டு இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் எங்கள் இயேசு பெரியவர். உலகத்தில் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ரபா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னத மரபில் வல்லவ நிழலில் என்று தாங்குவே. ரப்பா 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 வல்லவ நிழலில் என்று தாங்குவே. தேவனை நோக்கி அடைக்கலவாரை என்றே சொல்லுவே. தேவனை நோக்கி அடைக்கலவாரை என்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. மகிமா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகோ. அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகோ. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகள் எல்லாம் என்னை காக்க தூதல் எனக்குண்டு. காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். குருடாரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் வல்லவரே. செவிடாரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் வல்லவரே. குருடாரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவர்.
கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்கு தத்தம் தந்தவரே, உங்கள் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாய தரங்க, வாக்கு தத்தம் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கனுக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கனுக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். மகிமா, ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களா என்னை வருவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களா என்னை வருவாமல் காத்தீரையா. உங்கள் வல்ல கரத்தா என்னை தாங்கினே, உன் சிறகால் மூடி காத்திட்டே. சிறகாலே மூடி காத்திட்டே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலமும் கையிலே, எந்த பயம் யாவும் பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. பயத்து நாவி விலகு, பயப்படாத. எந்த காரியத்தை குறித்து பயப்படாத, சரியத்தை குறித்து பயப்படாத, எதிர்காலத்தை குறித்து பயப்படாத, பிள்ளையை குறித்து பயப்படாத. இருக்கின்றீரே அப்பா, நீர் பக்கத்தில் பயப்படினே, துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். அசைவாடு ஆவியே, குருமாயே ஆவியே, அசைவாடு ஆவியே, குருமாயே ஆவியே. இந்த இடமாசன உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. மேல நடைய நிரப்பிடுமே, மேலத்தினாவியே.
நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் ரப்பல கட்டல மாத்த ரப்பல கரபா வீக்கு வீக்கு கரபா. தேவ மகிமை ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. தேவ மகிமை ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. எல்லா பெருவினமே வெளியேறு, எல்லா பெருவினமே வெளியேறு. ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக தேவ கிருபை ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. அக்னி அபிஷேக வல்லமை உண்மையில ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. ரப்பல கட்டல கந்தினி மாத்த ரப்பல கரபா ரூபல துரபா துரபல துரபல கரபா. எலியாவின் தேவன், எலிசாவின் தேவன் உனக்குள்ள எல்லா கட்டுகள் அறுபடுகிறது. எல்லா பெருவினமே வெளியேறுவதாக. மறதிகளில் கிடைக்கிற பலவீனங்கள், மறதிகளில் உண்டாகிற பலவீனங்கள் உன்னை விட்டு இப்போது அகன்று போய் கொண்டிருக்கிறது. பலவீனத்தை குறித்து பயப்படாதே, நிந்தையை குறித்து பயப்படாதே. நீ அவருக்கு நன்றி சொல்லு, அவரை உயர்த்து, அவரை போற்றி புகழு. அவருடைய பிரசன்னம் உனக்குள்ளே வந்துவிட்டால் பர்வதம் போல இருக்கிற பலவீனங்களும், பர்வதம் போல இருக்கிற நிந்தைகளும், பர்வதம் போல இருக்கிற அவமானங்களும் அது உன் கண்ணு முன்னால மெழுகு போல உருகி ஓடும்படியான கர்த்தருடைய மகிமை உண்மையில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓ ராதா நமலகரலரபா. அன்பும் நேசரே திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை ஒருமித்து சொல்லுங்க, வாயை தரங்க. ஆராதனை எல்லாம் சொல்லுங்க. ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். எல்லாம் சொல்லுங்க. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடம் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாய் வார்த்தை எல்லாம் பிறர்காய் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்காய் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரே
ஆராதனை ஆராரபல துரபல துரபகதரப ஆவியானவரே 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 ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. ஒரு புதிய காரியத்தை உனக்கு செய்ய போறேன். ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையும் காத்துக்கொள்ளும். காரணம், அவர் உங்களை அரவணைக்கிற தெய்வம், கரம் பிடிக்கிற தெய்வம், நமக்காக மரித்தவர், ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த நாளில் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். நான் உன்னை தேற்றும்படி இறங்கியிருக்கிறேன், நான் உன்னை அரவணைக்கும்படி இறங்கியிருக்கிறேன், உன் கரத்தை பிடிக்கும்படி இறங்கியிருக்கிறேன். உனக்காகவே நான் சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறேன். அதனால் யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். ஒருவேளை எல்லா காரியத்திலும் கைவிடப்பட்டு, எல்லா காரியத்திலும் ஒதுக்கப்பட்டு, எனக்கு ஆறுதல் இல்லையே, எனக்கு அடைக்கலம் இல்லையே என்று வேதனைப்பட்டு நிற்கிறாயா? ஒருவேளை வேதனைப்பட்டு இந்த வார்த்தையை கேட்கிறாயா? கர்த்தர் உன்னை பலப்படுத்த இறங்கியிருக்கிறார். கர்த்தர் உன்னை பலப்படுத்த இறங்கியிருக்கிறார். உனக்காக வழக்காட இறங்கியிருக்கிறார். உனக்காக யுத்தம் பண்ண இறங்கியிருக்கிறார். என் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு யார் எனக்கு சப்போர்ட் பண்ணல? என் வாழ்க்கை மேன்மையாவதற்கு யார் எனக்கு சப்போர்ட் பண்ணல? நான் ஒருவரே போராடி போராடி எழும்பிக் கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறாயா? கர்த்தர் சொல்றார், மகளே நான் இருக்கிறேன், மகனே நான் இருக்கிறேன். யார் உன்னை ஒதுக்கின என்ன? யார் உன்னை தள்ளின என்ன? யார் உன்னை புறங்கூறின என்ன? நீ கவலைப்படாது. நான் உன்னை தேற்றும்படி, நான் உன்னை தேற்றும்படி நான் இறங்கி இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. சொல்லுவீங்களா? மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவா. ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மேல். சொல்லுவீங்களா? கரம் பிடித்து வாயை தரங்க. நடத்துவா, கண்மலை மேல, கண்மலை மேல் நிறுத்துவா. ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுபடி இறங்கியிருக்கிறார், வெள்ளப்படுத்த இறங்கியிருக்கிறார், தேற்றுவா. அரவணைக்கு இறங்கியிருக்கிறார், ஒரு தாய் கரத்தை பிடிக்க இறங்கியிருக்கிறாரு, தேற்றுவது வலக்கரத்தை பிடிக்க இறங்கியிருக்கிறாரு. நேசர் தேற்றுவா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தார், மரித்தாரே, பாவம் சுமந்தாரு. என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய்
துஸ்மீலாமோட ஒருபோதும் கைவிட மாட்டேன். உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பிரச்சனை, உனக்கு இருக்கிற இந்த லேசான பிரச்சனை, அதை பெரிதாக நினைத்து நீ பயப்படாத. எல்லா மனிதர்களுக்கும் வரக்கூடிய லேசான இந்த பிரச்சனை, அது காற்றடிச்சா மழை வந்தா காஞ்சிரும். நீ கலங்காத. ஒரு காத்து வந்தா போதும், காஞ்சி போயிடும். உன் பிரச்சனை, உன் வேதனை காஞ்சி போயிடும். நெருப்புப்பட்ட நூல் போல பஸ்மமாயிரும். அதனால நீ கலங்க வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், நீ தேய்க்க வேண்டாம். அந்த சின்ன பிரச்சனை குறித்து, அந்த சின்ன வேதனை குறித்து நீ பெரிதாக நீ பயப்பட வேண்டாம், நீ பெரிதாக நீ கலங்க வேண்டாம். அந்த சின்னதை பார்த்து, ஒரு சின்ன கல்லை பார்த்து நீ பெரிய கல்லா நினைச்சு நீ பயப்படாத. அந்த சின்ன கல்லாகிய பிரச்சனை, அந்த சின்ன கல்லாகிய விளைவினம், அந்த சின்ன கல்லாகிய துக்கம், அது நொறுக்கப்பட்டு அது பஸ்மமாகும். நீ கலங்க வேண்டாம், நான் உன்னோடு இருக்கிறேன். தசீமா லாத்து நாக்காலா பேபே பேக்கா துஸ்ஸ துடவுலா ஹோதுனி மாலா ரதுனி மாலா துனமல கரலரபா. ஓ லேசான காரியம், லேசான பிரச்சனை. உன் பாடுகளையும் உன் பிரச்சனைகளையும் பெருசாக பார்க்காத, லேசாக பாரு. உன் கடன் பிரச்சனை பெருசாக பார்க்காத, உன் பலவீனத்தை பெருசாக பார்க்காத. அது ஒன்றுமில்ல, சின்ன துரும்பு, அது நக்கப்பட்டு அது சாம்பலாகும். பயப்படாது. சாத்ராக்கு மேஷாக்கு ஆபத்நேகோ 7 மடங்கு அக்கினி சூளையில் உள்ளே போடும்போது அது அவங்க லேசாக பார்த்தாங்க. 7 மடங்கு அக்கினி சூளை பெருசு. 7 மனிதர்கள் நின்றா எவ்வளவு உயரமோ, 7 மனிதர்கள் தலைக்கு மேலே 7 மனிதர்கள் நின்றா எவ்வளவு உயரமோ, அவ்வளவு உயரத்துக்கு எரியப்பட்ட அந்த அக்கினி சூளையில் சாத்ராக்கு மேஷாக்கு ஆபத்நேகோ தூக்கி போடப்பட்டார்கள். அவர்கள் அது 7 மடங்கு அவர்கள் பார்க்கல, அந்த அக்கினியை அவர்கள் லேசாக பார்த்தார்கள். அப்படி லேசாக பார்த்தனால அவர்களோடு கர்த்தர் உலாவினார். எப்படி போனார்களோ அப்படியே வந்தார்கள். ஒரு முடி கூட பொசுங்களை கர்த்தர் துணை நின்று யுத்தம் பண்ணி அவர் வெளியே கொண்டு வந்தார். அதே போல உன் பிரச்சனை மத்தியில் நீ இருந்தாலாம், கர்த்தர் உன்னை அதிலிருந்து தூக்கி வெளியெடுத்து உன்னை தலை நிமிர பண்ணுவார், உன்னை தலை நிமிர பண்ணுவார். இந்த இடத்துல நிற்கிற ஒரு சில பேர் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை தான், ஒரு சின்ன பொடி கல்லு போல இருக்கிற பிரச்சனை தான். ஆனால் அதை நீங்கள் ரொம்ப பெருசாக பார்க்குறீங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ பெருசாக பார்க்காத, அது லேசுன்னு பாரு, அது லேசுன்னு பாரு. அது மறைஞ்சிடும், அது மறைஞ்சிடும். அது பெரிய போராட்டம், அது பெரிய நெருக்கம், அது பெரிய பலவீனம் இல்லைங்க. ஒரு இமைப்பொழுதில் அது மறைஞ்சிடும். அதை குறித்து நினைச்சு 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 வேதனைப்படாத. அது ஒண்ணுமில்ல, முடிஞ்சு. அது ஒண்ணுமில்ல, முடிஞ்சு. முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக. நீ பயப்படாத. நான் உன்னை விசாரிக்கிறபடியால் உன் கவலை என் மேலே வச்சிரு என்றவர் சொல்லுகிறார். இந்த நாளிலே ஒரு சில பேர் சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனையை பார்த்து கொண்டு நிற்கிறீங்க. ஒரு சில பேர் அதையே யோசனை பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. ஒரு சில பேர் அதையே நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றார், மகளே, கடைசியாக சகோதரரே, அன்பு உள்ளவேல் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ, அதைவே சுகம் எதுவோ, பலன் எதுவோ, சந்தோஷம் எதுவோ, சமாதானம் எதுவோ. பிலிப்பியர் 4:8 சொல்லுகிறது. பிலிப்பியர் 4:8 கடைசியாக நான் ஒன்று சொல்கிறேன், தெரிஞ்சுக்கங்க என்று சொல்லி, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ, சுகம் எதுவோ, அற்புதம் எதுவோ, அதிசயம் எதுவோ, அடைக்கலை எதுவோ, மீட்பு எதுவோ, விடுதலை எதுவோ, செழிப்பு எதுவோ, அதையே நீ சிந்தித்துக் கொண்டிருந்தால், அதையே நீ நினைத்து கொண்டிருந்தால், நீ நினைத்தபடியே உனக்கு கிடைக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு இன்னைக்கு வாக்கு பண்ணுகிறார். பலவீனத்தை நினைக்காத, பலவான நினை. துக்கத்தை நினைக்காத, சந்தோஷத்தை நினை. நெருக்கத்துக்கு பதிலாக பெருக்கத்தை கொடுக்கிற கர்த்தர் உன்னை திரும்ப வாழ வைத்த கூட்டி கொடுக்க இறங்கி இருக்கிறார்.
கலங்க வேண்டாம் என்றவர் சொல்கிறார். தகப்பனே, உடைய கிருபை இப்போது இறங்கட்டும். அல்லேலூயா, 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 ஆஹா, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அல்லேலூயா, 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 தகப்பனே துதிக்கிறேன், பிதாவை துதிக்கிறேன், ஆவியான தேவனை துதிக்கிறேன், உன்னத தேவனை துதிக்கிறேன். எங்கள் மத்தியில் இறங்கி வந்த உடைய கிருபைக்கு நன்றி. எல்லாம் நான் சொல்வதை சொல்லுங்கள். எல்லாரும் வாயை திறந்து, இயேசுவே நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்துமா, என்னுடைய சரீரம் முழுவதையும் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர பண்ண வைக்கிறவரே, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லியிருக்கிறீங்க. உங்கள் வார்த்தையின்படி நான் என்ன வேலை செஞ்சாலும் அது எனக்கு வாய்க்கும்படி, அது நடக்கும்படி, அது ஜெயமாக இருக்கும்படி இயேசுவின் நாமத்திலே நான் சொல்லுகிறேன். தகப்பனே, என் பலவீனத்திலே என்னை பலவனாக மாற்றும்படி உம்முடைய சமூகத்திலே கெஞ்சி கேட்கிறேன். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நீர் சிலுவையின் இரத்தத்தினாலே நிறைவாக்கி விட்டீர். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். தகப்பனே, இப்போது என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில் என்ன குறைகள் இருந்தாலும் அந்த குறைகள் நிறைவாக மாறுவதாக. எதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம், எதை நம்பிக்கொண்டு இருக்கிறோம், அந்த காரியம் என்னை தேடி வருவதாக, என்னை தேடி வருவதாக. தகப்பனே, நான் துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதித்து உம்முடைய சமூகத்திலே என்னுடைய விண்ணப்பத்தை நான் வைக்கிறேன். எந்த காரியத்தை என் நினைவாய் சிந்தித்து கொண்டு இருக்கிறேனோ அந்த காரியம் எனக்கு விரைவாய் கிடைக்கும்படி உம்முடைய சமூகத்திலே கெஞ்சி மன்றாடுகிறேன். தகப்பனே, என் பிள்ளைகளுக்கு கர்த்தரிடத்திலே அடைக்கலம் கிடைக்க வேண்டும். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள், சூழ்ச்சிகள், மனுஷிய ஆலோசனைகள், மனுஷிய கெட்ட சூழ்ச்சிகள் எது இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே வாய்க்காமலே போவதாக. ஒரு வழியாக வருகிற எல்லா போராட்டங்களும், எல்லா நெருக்கங்களும் இந்த நாளிலே, இந்த வேளையிலே, இந்த சமயத்தில், இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்திலே ஏழு வழியாக ஓடி போவதாக. எல்லாம் மாயத்தாங்க, 7 வழியாக ஓடி போவதாக. பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை இயேசுவின் நாமத்திலே 7 வழியாக ஓடி போவதாக. இயேசு சொன்னார், மலையை பார்த்து பேசு, நீ பேசும்போது, நீ சொல்லும்போது அது சமுத்திரத்தில் தள்ளுண்டு விழும். அவர் சொன்னது போல, என் தகப்பன் இயேசு சொன்னது போல நான் சொல்லுகிறேன். மலை போல இருக்கிற கடன் பிரச்சனையே, மலை போல இருக்கிற பலவீனமே, மலை போல இருக்கிற நெருக்கமே இயேசுவின் நாமத்திலே என்னை விட்டு, என் குடும்பத்தை விட்டு கடந்து போ. என் குடும்பத்தில் கிரியை செய்கிற சண்டைக்கார ஆவியே, பிரிவின ஆவியே, முரட்டாட்ட ஆவியே, கீழ்ப்படியாத ஆவியே, இயேசுவின் நாமத்திலே உன்னை நான் அப்புறப்படுத்துகிறேன். என்னை விட்டு, என் குடும்பத்தை விட்டு இயேசுவின் நாமத்திலே வெளியேறு. அன்பு, இரக்கம், சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் உண்டாகும்படி நான் சொல்லுகிறேன். என் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற சத்ருவே, இயேசுவின் இரத்தத்தை கொண்டு உன்னை நான் எதிர்க்கிறேன். இயேசுவின் இரத்தத்தை கொண்டு உன்னை முறியடிக்கிறேன். மரணம் நேருதா இருந்தாலும்
அதிலிருந்து தப்பும்படி இயேசுவின் இரத்தத்தாலும் சாட்சியின் வசனத்தாலும் ஜெயித்திருக்கிறார்கள். நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் ஆள பிறந்தவன். இயேசுவின் இரத்தத்தால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் இரத்தத்தால, இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்துக்கு விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமாக, எனக்கு விரோதமாக கிரியை செய்கிற பொல்லாத அந்தகார வல்லமையை, பிரிவினையை கொடுக்கிற, சண்டையை கொடுக்கிற, பிரச்சனையை கொடுக்கிற தேவ வசனத்தின்படி கட்டளபடி நடக்காமல் உலகப்புறமான எண்ணங்களுக்கு சிந்தையை கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானே, இயேசுவின் நாமத்திலே உன்னை எதிர்க்கிறேன். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிட்ட ஒரு ஆவி வந்தான். அந்த ஆவி பேரு கலங்கும் ஆவி. அந்த கலங்கும் ஆவி என் குடும்பத்திலே இப்போது வந்திருக்கிறது. கலக்கத்தை கொடுக்கும்படி, வேதனை கொடுக்கும்படி அந்த ஆவி இப்போது வந்திருக்கிறது. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னது போல நான் சொல்லுகிறேன், அப்பாலே போ சாத்தானே. மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வார்த்தையிலே பிழைப்பான். நான் பிழைத்திருப்பது தேவனுடைய வார்த்தையில, நான் பிழைத்திருப்பது தேவனுடைய வார்த்தையில. சந்திரனும் சூரியனும் நட்சத்திரமும் தேவனுடைய வார்த்தையில அது நின்று கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையில சந்திரனும் நட்சத்திரங்களும் நின்று கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நட்சத்திரம் நின்று கொண்டிருக்கிறது. அதே போல அவர் சொன்ன வார்த்தையின்படி நான் வருகிறேன். எனக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற உலகத்தின் ஆவியே, சண்டைக்கார ஆவியே, பிரிவின ஆவியே, கடங்கார ஆவியே, இயேசுவின் நாமத்திலே என்னை விட்டு, என் குடும்பத்தை விட்டு வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. இயேசுவின் இரத்தத்துல கடங்கார ஆவியே வெளியேறு. சத்தமா சொல்லு, கடங்கார ஆவியே வெளியேறு. நான் ஆசீர்வாதமா இருக்காமல், ஆசீர்வாதத்துக்கு நுழைய விடாமல் தடுக்கிற சத்துருவே, உன்னை இயேசுவின் நாமத்துல நான் எதிர்க்கிறேன். என் குடும்பத்தை விட்டு ஓடிப்போ. நான் இயேசுவின் பிள்ளை, அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன். நான் என்னைக்கு ரட்சிப்பு அடைஞ்சனோ அன்னைக்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிக்குள்ள நான் முத்திரை குத்தப்பட்டிருக்கிறேன். நான் சொன்னா நடக்கும், நான் பேசினா நடக்கும். நான் நிற்கிறேன். இந்த சபைக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற பொறாம ஆவிகளை, வன்கண ஆவிகளை, தரித்திரத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே இந்த சபையை விட்டு வெளியே போ, இந்த சபையை விட்டு வெளியே போ. தேவ மகிமை, தேவ பிரசன்னம் சபை முழுவதும் நிரம்பி இருக்கிறது. தேவ மகிமை சபை முழுவதும் நிரம்பி இருக்கிறது. அவருடைய வல்லமை எனக்குள்ள ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் மகிமை எனக்குள்ள ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சபைக்கு விரோதமா எழும்பாத, இந்த சபைக்கு விரோதமா பேசாத, என் குடும்பத்துக்கு விரோதமா எழும்பாத, என் குடும்பத்துக்கு விரோதமா பேசாப்பா. நான் இயேசுவின் இரத்தத்தில் மறைந்திருக்கிறேன், 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 மறைந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாலாதன மதர் கலரா பகதர கல துன மதர் ரிமல ரகதரப. உங்களுக்கு எதிராக, உங்க பிள்ளைகளுக்கு எதிராக, உங்க குடும்பத்துக்கு எதிராக உருவாக்கப்பட்ட சூழ்ச்சிகளும் உருவாக்கப்பட்ட ஆயுதங்களும் இப்போது சுட்டரிக்கப்பட்டு கீழே விழுந்து விட்டது. கர்த்தர் உனக்கு அரணும், கர்த்தர் உனக்கு கோட்டையும், கர்த்தர் உனக்கு கேடகமும், கர்த்தர் உனக்கு பெலனும், கர்த்தர் உனக்கு அற்புதமும், கர்த்தர் உனக்கு அதிசயமா இப்போது இறங்கி இருக்கிறார். தகப்பனே, எங்களோடு இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கிருபை எங்களோடு இருப்பதாக காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.